என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கையில் உன்னை மகிழ்விக்க ஒரு புதிய வாய்ப்பொன்று உன்னை தேடி வரப்போகின்றது. அதைத்தான் இந்த முருகன் உன்னிடம் தெரிவிக்க வந்திருக்கின்றேன். சந்தோஷமாக கேள். நீ இப்பொழுது ஒரு பெரிய வெற்றியை தேடி ஓடிக்கொண்டிருக்கின்றாய். அந்த வெற்றி உனக்கு எவ்வளவு முக்கியம் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் ஒன்றை நினைவில் கொள், வாழ்க்கையில் நீ தேடும் பெரிய வெற்றிகள் மட்டும் உனக்கு முக்கியமல்ல. தினமும் உன்னை தேடி வரும் சிறு வாய்ப்புகளும் உனக்கு மிகவும் முக்கியமானவைதானே. பல நேரங்களில் நீ அந்த சிறிய வாய்ப்புகளை கவனிக்காமல் விட்டுவிடுகின்றாய். ஆனால் பெரிய வெற்றிகள் எல்லாம் அப்படிப்பட்ட சிறு வாய்ப்புகளில் இருந்துதானே துவங்குகின்றது. ஆக நாள்தோறும் உன்னை தேடி வரும் சிறு சிறு வாய்ப்புகளை தவறாமல் பயன்படுத்திக்கொள். அந்த வாய்ப்புகள் எல்லாம் நான் உனக்காக அனுப்பப்பட்டவைதான். ஆம் தங்கமே, உனக்காக நான் சிறு சிறு புதிய வாய்ப்புகளை நிறையவே அனுப்பி கொண்டிருக்கின்றேன். நீ அவற்றையெல்லாம் கவனிக்காமல் உனக்கான பெரிய வெற்றியை நோக்கி மட்டுமே ஓடிக்கொண்டிருக்கின்றாய். இந்த பெரிய வெற்றிக்கான படிதான் நான் அனுப்பும் சிறிய வாய்ப்புகள். எல்லாமும் உனக்கு உடனுக்குடன் கிடைத்துவிட வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றாய். அதில் சற்று கால தாமதமானாலும் ஏமாற்றம் அடைகின்றாய். ஆனால் அவ்வாறு இல்லை செல்லமே. இந்த வாழ்க்கையில் நீ நினைக்கும் எண்ணங்களும் செய்யும் செயல்களும் கர்ம விதையாக விதைக்கப்படுகின்றன. அந்த விதை உடனே மரமாக மாறாதல்லவா? அதற்கு சில கால நேரம் தேவைப்படுகின்றது. அதுபோல நீ செய்த நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் சரியான நேரத்தில் உனக்கு புதிய வாய்ப்புகளாக திருப்பி வரப்போகின்றது. அதனால் வாழ்க்கையில் வரும் எந்த ஒரு வாய்ப்பையும் சிறிது என்று அலட்சியம் செய்யாமல் அதிலிருந்து கற்றுக்கொள்ளவும் அதனால் முயற்சி செய்யவும் எப்பொழுதும் தயங்காதே. நன்றி உணர்வுடன் முயற்சி செய்கின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த பிரபஞ்சம் மெதுவாக புதிய பாதைகளையும் வாய்ப்புகளையும் திறந்து காட்டும். பெரிய மாற்றங்கள் திடீரென்று உருவாகவில்லை. சிறிய வாய்ப்புகளை மதித்த மனிதர்களின் வாழ்க்கையில்தான் அந்த பெரிய மாற்றம் உருவாகுகின்றது. என்ன செல்லமே, புரிந்ததா? புரியும் என்று நம்புகின்றேன். அடுத்ததாக, நீ வெற்றி அடைய வேண்டும் என்று முயற்சிக்கும் இந்த முயற்சியில் ஒரு சிறிய தவறொன்றும் கூட செய்து கொண்டிருக்கின்றாய். ஒரு விஷயத்தில் இறங்கிய பிறகு உன் குறிக்கோளை நீ முற்றிலுமாக மறந்து விடுகின்றாய். தொடக்கத்தில் உன்னிடம் இருக்கும் தீவிரமும் நம்பிக்கையும் காலப்போக்கில் சிதறி விடுகின்றது. சிறிய தடைகள் வந்தாலோ, பிறர் சொல்வதை கேட்டாலோ, அல்லது உடனடி பலன் தெரியாததால் மனம் தளர்ந்தாலோ நீ ஆரம்பித்த அந்த அசல் நோக்கத்தை மறந்து விடுகின்றாய். ஆனால் உண்மை என்னவென்றால், இந்த காலம் ஒருவரின் ஆசையை மட்டும் பார்த்து உதவாது. அவரின் நிலைத்த முயற்சியும் உறுதியான மனதையும் பார்த்துதான் வழிகளை திறக்கும். நீ தொடங்கிய இந்த பாதையை மீண்டும் நினைவுபடுத்திக்கொள். ஏன் அதை ஆரம்பித்தாய்? எந்த கனவு உன்னை அந்த பாதைக்கு அழைத்து சென்றது? இந்த பிரபஞ்சத்தின் விதிதான் என்ன? உன் கர்மாவின் விதிதான் என்ன? தெரிந்து கொள். நீ மனதார செய்து கொண்டிருக்கும் முயற்சியை பாதியில் விட்டுவிட்டால் அதன் பலனும் பாதியிலே நிற்கும். ஆனால் குறிக்கோளை நினைவில் வைத்து தொடர்ந்து நடந்தால் பிரபஞ்சமே உனக்கு வழி அமைக்கும். அதனால் தொடங்கியது முக்கியமல்ல, குறிக்கோளை மறக்காமல் தொடர்ந்து செய்வதே முக்கியம். எத்தனை தடைகள் வந்தால் என்ன, தடங்கல்கள் வந்தால் என்ன? எந்த ஒரு காரியமும் சரியான பாதையில் செல்லும் போது அதற்கான தடைகளும் தடங்கல்களும் வந்தே தீரும். ஏனென்றால் எப்பொழுதும் சரியான பாதையில் செல்பவர்களுக்கு அவ்வளவு எளிதாக வெற்றி கிடைத்து விடுவதில்லை. ஆனால் கிடைக்கப் போகும் வெற்றி நிரந்தரமாக நிலைத்திருக்க செய்யும். எனவேதான் தடைகள் வருகின்றது. உன் வாழ்க்கையிலும் உன் வழியிலும் தடைகள் வந்தால் நீ சரியான வழியில்தான் போய்கொண்டிருக்கின்றாய் என்பதை நினைவுபடுத்திக்கொள். சுலபமாக கிடைக்கும் வெற்றி எப்பொழுதும் நிரந்தரமாக இருந்ததில்லை. குறுக்கு வழியால் கிடைக்கும் அதிரடி வெற்றிகளும் அவசர வெற்றிகளும் அந்த வழியிலே சென்றுவிடும். நிதானமாக உன் பெரும் முயற்சியால் உன் உழைப்பால் பல தடைகளை தாண்டி உன் வேர்வையால் உருவாகும் வெற்றி நிலைத்திருக்கும். ஒரு பொழுதும் சரிந்து விடாது. எனவே இப்பொழுது இருக்கும் இந்த சூழ்நிலையை கண்டு பதறிவிடாதே, பயந்து விடாதே. எல்லாம் சரியாக நடந்து கொண்டிருக்கின்றது. முயற்சியை கைவிடாமல் சென்றால் நிச்சயமாக உனக்கான வாய்ப்புகள் உன்னை தேடி வரும். அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு உனக்கான வெற்றியை நீயே தேடிக்கொள். யாருடைய உதவியையும் நாடாமல் உனக்கானது உன்னை தேடியே வரும். சில நேரங்களில் நீ நினைத்த பாதையில் அல்லாமல் வாழ்க்கை உன்னை வேறு ஒரு பாதைக்கும் அழைத்துச் செல்லும். அந்த நேரத்தில் அது குழப்பமாகவும் சில நேரங்களில் வேதனையாகவும் தோன்றலாம். ஆனால் உண்மையில் அது ஒரு முடிவு அல்ல. இந்த பிரபஞ்சம் உனக்கு ஏற்படுத்தும் புதிய தொடக்கம். இந்த பிரபஞ்சம் ஒவ்வொருவருக்கும் அவர்களின் கர்மாவிற்கும் முயற்சிக்கும் ஏற்ப சரியான நேரத்தில் சரியான வாய்ப்புகளை தானே உருவாக்கி தரும்.
சில கதவுகள் மூடப்படுவது தோல்விக்காக அல்ல, உன் வாழ்க்கையில் இன்னும் பெரிய கதவுகள் திறக்கப்படுவதற்காகத்தான். ஆகவே வாழ்க்கை உன்னை ஒரு புதிய பயணத்திற்கு அழைக்கும் போது பயப்படாதே. நீ எடுக்கும் ஒவ்வொரு நேர்மறை எண்ணமும் ஒவ்வொரு முயற்சியும் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு அதிர்வாக மாறி ஒரு நாள் எதிர்பாராத விதமாக உனக்கான மிக பெரிய வாய்ப்புகளை உருவாக்கும். அதனால் பொறுமையாக இரு, உன் முயற்சியை தொடர்ந்து செய். இந்த காலத்தையும் இந்த முருகனின் திட்டத்தையும் நம்பு. ஏனெனில் சில நேரங்களில் நீ இழந்ததாக நினைப்பதே உண்மையில் உன் வாழ்க்கையை உயர்த்த போகும் ஆகச்சிறந்த பெரிய தொடக்கமாக கூட இருக்கலாம். அதே போன்று சில நேரங்களில் நீ தோல்விகளையே சந்திப்பதை போல் சில சூழல்களும் உருவாகலாம். ஆனால் ஒருபோதும் மனதை கைவிடாதே. ஏனென்றால் வாழ்க்கையில் பல நேரங்களில் வெளியில் எல்லாம் தோல்வி போல தோன்றினாலும் உள்ளே அமைதியாக பிரபஞ்சம் உனக்கான பாதையை அமைத்து கொண்டே இருக்கும். நீ இன்று அனுபவிக்கும் தடைகள் கூட உன் கர்மா உன்னை பலமாக மாற்றிக்கொள்ளும் ஒரு பயிற்சிதான். மனதை விட்டுவிட்டால் அந்த பயிற்சியின் அர்த்தம் நழுவிவிடும். ஆனால் மனதை பிடித்து நம்பிக்கையுடன் நீ முன்னே சென்றால் ஒரு நாள் நீ கடந்து வந்த கஷ்டங்களை உன்னை உயர்த்திய காரணம் என்று உனக்கு புரியும். அதனால் எத்தனை இருள் வந்தாலும் நினைவில் வை, மனமுடையாமல் இருக்கும் மனிதருக்கு இந்த பிரபஞ்சம் ஒரு நாள் எதிர்பாராத ஒளியை காட்டும். என் தங்கமே, உன் குழம்பிய மனது சற்று தெளிந்ததா? நம்பிக்கை கொள். இந்த செவ்வாயில் உன் முருகனின் சத்திய வாக்காக உனக்கே உனக்கான வரங்களாக நான் சொல்கின்றேன். உனக்கான வாய்ப்புகள் உன்னை தேடி வரும் நேரம் இது. ஒவ்வொன்றையும் தவறாமல் பயன்படுத்திக்கொள். எதையும் தவற விட்டு விடாதே. எல்லா வாய்ப்புகளும் உன்னை உயர்த்த வருவதற்கான படிகளே ஆகும். நீ நினைத்ததை அடையும் நேரம் சர்வ நிச்சயமாக இதுதான். வெற்றி எனும் பாதையில் சரியாக பயணித்துக் கொண்டிருக்கின்றாய். கூடிய விரைவில் வெற்றி எனும் கனியையும் பறித்து கொள்ளப் போகின்றாய். இந்த வாய்ப்புகள் உனக்கானது. உன் வாடிய வாழ்க்கையை வசந்தமாக்க வந்திருக்கின்றது. எனவே கவனத்துடன் கையாண்டு கொள். உன் வாழ்க்கை உன் கையில் வரப்போகின்றது. நீ நினைத்த வெற்றி உன்னை அடையப் போகின்றது. இந்த நேரத்தில் மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள். மற்ற எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கின்றேன். உன் முருகன் இருக்க பயமேன். ஓம் சரவண பவ.